அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஜிஜிமோல். நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் பேரையூர் அருகே நம்மாழ்வார் வேளாண் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி. எங்களுக்கு செயல்முறை கற்றலில் கோழி வளர்ப்பு கொடுக்கப்பட்டது. இதில் போன வீடியோவில் என்ன ஷெட் எப்படி ரெடி பண்ணோம், ஷெட்டுக்குள்ளே எப்படிலாம் மெயின்டைன் பண்ணியிருக்கோன்றதை பற்றி சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் கோழி வாங்கி விட்டுட்டோம். இதுதான் எங்களோட பவுல்ட்ரி ஷெட். இதுக்குள்ளே நாங்கள் கோழி வாங்கி விட்டாச்சு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த 150 கோழி குஞ்சு. இது அசில் பிரீடு நாட்டுக்கோழி. இது ஒன்று 80லிருந்து 100 கிராம் வரைக்கும் வெயிட் இருக்குது. ஒரு மாத குஞ்சு. இது ஒரு குஞ்சு 100 ரூபாய். இது மொத்தமாக 150 கோழின்றதுனால எங்களுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் இப்போதைக்கு செலவாயிருக்கு. இதுக்கு நாங்கள் சானிடைஸ் பண்ணி இதோட ஃபீடரையும் வாட்டரையும் சானிடைஸ் பண்ணி இதை க்ளீன் பண்ணி வச்சு ஒரு நாளைக்கு 3 தடவை தண்ணி மாற்றி ஃபீடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஃபீடு ஒரு வகையான நாட்டுக்கோழி. இது கறிக்காக யூஸ் பண்ணுவோம். எதுக்காக இந்த பிரீடை யூஸ் பண்ணுறோன்னா, இங்கே சுற்றி எங்கேயுமே பண்ணைகள் இல்லை. அதனால இந்த கோழிக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதனால இதை யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த பிரீடை வாங்கியிருக்கோம். இது ஒரு மாத குஞ்சு. இதுக்கு உணவு ஸ்டார்டர் ஃபினிஷர்னு 2 இருக்குது. ஸ்டார்டர் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் நாங்கள் ஃபினிஷர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபினிஷரில் என்னென்ன கலந்துருக்காங்கன்னா, மக்காச்சோளம், கோதுமை, கடலை புண்ணாக்கு, தானியங்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சி கடையிலேயே விற்கிறாங்க. அதை தான் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். ஒரு நாள் 3 வேளைக்கு கொடுக்குறோம். தண்ணியும் 3 வேளைக்கு வச்சிடுறோம். இந்த ஃபினிஷரில் 28லேருந்து 30% வரைக்கும் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. இது இந்த கோழிக்கு வெயிட்டை அதிகமாக கூட்டி கொடுக்குது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். அடுத்த இதில் என்ன எப்படி பார்த்துக்கிறோம், எப்படி பண்ணுறோம், அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.